கார்த்திக் வா போகலாம் ஆஃபீஸ்க்கு. நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம். அம்மா கூட அப்பா கூட இங்கே எல்லாரு கூடயும் வந்து அப்புறம் வந்து பேசிக்கலாம். நம்ம முதல்ல வந்து ஆஃபீஸில் இருக்கிற வேலையை வந்து சில பேரெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய நேரம் இருக்குது. சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஃபயர் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது. சில பேருக்கு வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுக்குற நேரமும் இருக்குது. ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. ஆஃபீஸ்க்கு வந்து போவோம். ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வருது. அந்த கான்ட்ராக்டை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து பிடிச்சாகணும். அதுக்கான பிஸ்னஸ் மான்செஸ்டரை வந்து நம்ம 2 பேரும் வந்து பிளானை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்திகை வந்து கௌதம் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. என்னடா இது, அண்ணன் வந்து ரொம்பவே வந்து ஆஃபீஸ்க்கே நான் வந்து வரமாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் வந்து உள்ளே போனதும் நம்ம அண்ணி கூட உள்ளே போனதும் என்னென்ன பண்ணாங்க என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரில. உடனே வந்து ஆஃபீஸ்க்கு போகலாம், வா கார் எடுக்கிறவா, நானே காரை ஓட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மஜா பண்ணுறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் வந்து ஒரே வந்து குழப்பமாயிடுச்சு. சரி ஓகே, ஏதோ ஒன்று அண்ணன் வந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த காலத்துலேயும் ஒரு தம்பி வந்து இப்படி வந்து நினைக்கிறது வந்து ரொம்பவே பெரிய பெரிய விஷயம்தான் நினைக்கிறேன். சரி ஓகே, அதே மாதிரி தாங்க என் தம்பியும் வந்து நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பான். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வந்ததுன்னா அஞ்சலியை பற்றி, அஞ்சலி வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அஞ்சலி வந்து பயங்கர கடுப்பில் இருக்காங்க. என்ன இது, எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இப்போ வந்து நம்ம மட்டும்தான் வந்து தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து ஒரே வந்து டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே, இந்த டென்ஷனில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து முடிச்சிட்ருக்காங்க. உடனே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இருடா, உங்களுக்கு வந்து வைக்க ஆப்பு மட்டும் நான் வைக்காதே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிக்கிறாங்க நேராக எஸ்எஸ்கேக்கு ஃபோனு. எஸ்எஸ்கே ஃபோன் அடித்ததும் வந்து சொல்லுமா அஞ்சலி, என்னம்மா வீட்டில் வந்து அங்கே வந்து என்ன போயிட்டுருக்கு, ஏற்கனவே வந்து அந்த கௌதம் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், அந்த கூட சேர்ந்து இலக்கியா வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, என்னால் அது வந்து தாங்கிக்கவே முடியல, அவங்கள 2 பேரையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து அஞ்சலிக்கிட்ட வந்து இதை பண்ணுறாங்க. சரி ஓகே, ஐயோ உங்களையும் அப்படி தான் பண்ணிட்டோம்னா என்னையும் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலியும் வந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லாமே வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து நான் மட்டும்தான் தனிமரமாக நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து தெரில அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி வந்து நான் அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கே போயிருக்காங்க எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லு, என்ன அங்கே வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லு, நான் வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சு விட்டுறேன் அப்படின்ட்டு வந்து பிளானை வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கேட்குறாரு. இப்படி தான் வந்து என் வீட்டுக்காரரும் அதுக்கப்புறம் வந்து கௌதம் அந்த நாயும் வந்து 2 பேருமே வந்து காரில் வந்து போயிருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு. அவங்கள போகிற வழியிலே ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைங்க, என்னால் வந்து தாங்க முடியல, என் புருஷனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, கௌதம் வந்து அங்கேயே செத்தாலையும் கூட வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அஞ்சலி வந்து எஸ்எஸ்கேவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம கௌதம் உயிர் வந்து காப்பாற்றப்படுமா காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டிட்டு போங்க. பை பை, see you, டாடா.